வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க கோவில் பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அப்பா மேல மிகப்பெரிய பழி விழுந்துருச்சு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா சித்தி கண்டிப்பா ஒரு சில விஷயங்களை மறந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன், அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ரேவதி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு, மாமா மட்டும் இன்னைக்கு இல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ, நம்ம குடும்பத்து மேல அவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கும். பாவம் அப்பா, அந்த பொம்பளை சொன்னதோட எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா? அந்த பொம்பளைக்கு எப்படிதான் அப்பா மேல இவ்வளோ பெரிய பழிய போடணும் அப்படின்னு தோணுச்சோ. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம வந்துட்டு அந்த பரமேஸ்வரியோட பேரனை பத்தி என்கிட்ட சொல்லாத. அவனை பத்தி சொன்னாலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீ மாமாவை பத்தி இப்ப பேசுற, அவர் மட்டும் இன்னைக்கு உண்மையை நிரூபிக்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அப்ப சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏய் ஒரு நிமிஷம் இரு, நீ அந்த கார்த்தியை வந்துட்டு திட்டிக்கிட்டே இருந்த, அவனை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்ன, இப்ப என்ன அவனை பத்தி ரொம்ப பெருமையா சொல்ற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அவர் இன்னைக்கு நம்மளை மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. ஸோ காப்பாத்தினதுக்கு அதுக்கு நன்றி கடன் கூட இல்லையா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம இந்த வீட்டுல அவனை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. அதான் உனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல இல்ல, இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி தேவையில்லாம இங்க புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, சாரிம்மா, நான் மாமாவை பத்தி எதுவும் சொல்லியிருக்க கூடாதுதான், சாரி அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி போதும், போயிட்டு வேலை இருந்தா பாரு அப்படின்னு. ரேவதியும் சரிம்மா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரா நேரா அவங்க ஈஸ்வரி கிட்ட, அக்கா பாத்தியாக்கா, எனக்கு என்னமோ உன் பொண்ணு பொய் சொல்ற மாதிரி தெரியுது. நேத்து வரைக்கும் கார்த்தியா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவன் இன்னைக்கு கார்த்தியை பத்தி இப்படி பேசுறா அப்படின்னு நீயும் நம்புற. எனக்கு என்னமோ இதெல்லாம் நாடகம் மாதிரி தெரியுது. அவ ஏதோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா, நீயும் தேவையில்லாம நம்பிக்கிட்டு இருக்கக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என் பொண்ணு எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீ தேவையில்லாம என் பொண்ணை பத்தி என்கிட்டயே சொல்லாத. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேள. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணுக்கு இப்ப பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. அந்த டிரைவர் பையன் பிடிக்கல அப்படின்னு சொன்னதோட என் பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவளுக்கு எக்ஸாக்டா என்னோட கோணம். அதனால நான் பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லடி. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வில்லி. என்னடா இது, அக்கா இப்படி சொல்றாளே அப்படின்ட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. போயிட்டு, ச்சே, ஏதாவது ஒரு வகையில இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது போலயே. அக்கா காரிக்கிட்ட ஏதாவது ஒரு வகையில இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதியை போய் பாக்குறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து, சொல்லுங்கம்மா, என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா உன்கிட்ட கேட்குற விஷயம் ரொம்ப கோவம் வரும். ஸோ என்னடா இது, அம்மா இப்படி கேட்குறாளே அப்படின்னு என் மேலே கோவப்படாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீங்க என்னம்மா என்கிட்ட அப்படி கேட்க போறீங்க? கண்டிப்பா எனக்கு கோவம் வர மாதிரி நீங்க இன்னும் கேட்க மாட்டீங்க. நீங்க கேளுங்கம்மா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உண்மையாவே நீ அந்த கார்த்தி கூட பேசல தானே, இல்ல ஏதாவது பொய் சொல்றியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா உண்மையாவே எனக்கு மாமாவை சுத்தமா பிடிக்கலம்மா. அவர் அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை வந்து அவமானப்படுத்தினார்ல, அதுலேருந்து அவர் எனக்கு சுத்தமா பிடிக்காம போயிட்டுமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஈஸ்வரி. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, அம்மாவுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு போல, மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி தெரியப்படுத்தணும் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா
உங்களை நான் கொஞ்சம் நேரடியாக சந்திக்கணுமே, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி, நம்ம 2 பேருமே பேசிக்கல அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 2 பேருமே இப்போ சந்திச்சு பேசினா கண்டிப்பாக அத்தைக்கு நிறைய சந்தேகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லது ரேவதி. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன மாமா, நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசத்தோடு இருக்கேன்னு தெரியுமா? உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னடான்னா என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, நம்ம எப்போவுமே சந்திப்போம்ல கோவில், நீ அங்கேயே வா. ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க மாமா அப்படின்ட்டு, நான் உடனே வரேன் அப்படின்னு. அப்போ வில்லி வந்துட்டு இதை காதில் வாங்குறாங்க. ரேவதி இப்போ எங்கே போகிறா? ஒருவேளை அந்த டிரைவர் பையலை பார்க்கறதுக்காக போவாளோ? அப்படியா இருந்தால் அக்கா கறிக்கிட்ட உடனே சொல்லணுமே அப்படின்னு வில்லி இங்கேருந்து ஓடுறாங்க. ஓடி போய், அக்கா அக்கா, உன் பொண்ணு இப்போ யாரை தெரியுமா பார்க்க போறா? அந்த டிரைவர் பையலை பார்க்க போறா, வாக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு என்னை மீறி அப்படி யாரையுமே பார்க்க போக மாட்டா. தேவையில்லாம என் பொண்ணு மேல நீ இவ்வளோ பெரிய பழி போடாத அப்படின்னு. அதுக்கு வில்லே சொல்றாங்க, அக்கா நீ இப்போ வரப்போறியா இல்லையா? நீ வந்து பார்த்தாதான் நம்புவ, வாக்கா அப்படின்னு. உடனே ஈஸ்வரியும் சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் இருக்காங்களே, நேராக கார் எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க. அப்போ வில்லியும் ஈஸ்வரியும் சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த மாதிரி என் பொண்ணை என்னைக்குமே ஃபாலோ பண்ணது கிடையாது. நீ சொல்ற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இன்னைக்கு என் பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த வில்லி சொல்றாங்க, அக்கா கண்டிப்பா இன்னைக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு நேரா ஒரு கோவில் கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு கோவிலுக்குள்ள போறாங்க. சந்திரா சொல்றாங்க, அக்கா உன் பொண்ணு கண்டிப்பா அந்த டிரைவர் பையில தான் பார்க்க வந்திருக்காவா அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் கோயிலுக்குள்ள போனதோட ஹீரோவை பாக்குறாங்க. அப்போ ரேவதி மட்டும்தான் தெரியுறாங்க. கோவில் சைடில் ரேவதி யாருக்கிட்டையோ ரொம்பவே தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது தூரத்துல இருந்து தெரியுது, ஆனால் அங்கே யார் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. சந்திர நேரம் அவங்க அக்கா கிட்ட, அக்கா உனக்கு தெரியுதாக்கா அவள் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் அதை நான் தாண்டி உன்கிட்ட கேட்கணும், அவள் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, சரி வாக்கா கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பக்கத்தில் போகிறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட ரேவதி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இது எல்லாமே நடிப்பு, அந்த ரேவதி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, கொஞ்சமாவது நம்புனியா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி என்கிட்ட அப்ப அப்படி நடிக்கணும்? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா அதை நான் உன்கிட்ட தான் கேட்கணும். அவ இந்த டிரைவர் பையன் கூட இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறா. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சா? பழைய ஞாபகங்கள் வந்த பிறகு பழைய ஞாபகங்கள் இல்லாத மாதிரி நடிக்கிறாளா? ஏதோ ஒரு விஷயத்த அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட நடிக்கிறாங்க. ஒருவேளை அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, ஆனா அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா அவ கண்டிப்பா இந்த மாதிரி அமைதியா இருக்க மாட்டாளேடி அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அதான்க்கா நானும் சொல்றேன், அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னா இப்படி அமைதியா இருக்கிற ஆளு அவ கிடையவே கிடையாது. இப்படி அமைதியா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுக்கா அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா எனக்கு இப்பதான் சந்திரா புரியுது, இது எல்லாமே நாடகம் சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்னக்கா சொல்ற, நாடகமா? இது ஒரு நாடகம் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்க்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அன்னைக்கு ரேவதி வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால, நான் கூட சொன்னேன்ல, இல்லை நீ வந்துட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் போய் கார்த்திகிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னல. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா எனக்கு கூட ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னடா திடீர்னு நீ இப்படி சொல்றிய அப்படின்னு எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் போயிட்டு அந்த டிரைவர் பையனை பார்த்து அவன்கிட்ட ஒரு டீல் பேசினேன். சந்திரா கேட்குறாங்க, டீலா? அவன்கிட்ட அப்படி என்னக்கா டீல் பேசினேன்? அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, என் பொண்ணை வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா
கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என் புருஷனை அனுப்புறேன்னு நான் சொன்னேன். அவனும் உடனே சரின்னு சொன்னான். என்னடா அது உடனே சரின்னு சொல்றானே அப்படின்னு எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. ஸோ இப்போதான் அதோட பிளான் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவன் என்னை நல்லாவே நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா அப்போ உன்கிட்ட அப்படி வாக்கு கொடுத்துட்டு இப்போ ரேவதிய தனியா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஆமாண்டி, அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா அவன் நல்லவனே இல்லை. இங்க பாருக்கா, எப்படியோ நம்ம பொண்ணை வந்துட்டு ஏமாத்த பார்த்துருக்கான். நீ வீட்டுக்கு ரேவதி வந்ததோட அவகிட்ட கேளு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா அவ வீட்டுக்கு வந்ததோட அவகிட்ட நான் கேட்குறேன். அவ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தானே ஆகணும், வரட்டும் அப்படின்னு செம்ம டென்ஷனோட நம்ம ஈஸ்வரி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஈஸ்வரி நேராக வீட்டுக்கு வந்ததும் அங்கே வந்துட்டு நம்ம ரோஹிணி எல்லாருமே நேராக அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா ஏம்மா உங்கள் முகமே சரியில்லை அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. இதில் உங்களோட பிளானும் அடங்கியிருக்கா, இல்லை இது அந்த ரேவதியோட திட்டம் மட்டும் தானா அப்படின்னு. அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, அம்மா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி இன்னும் அந்த டிரைவர் பைய கூட பேசிக்கிட்டு தான் இருக்கா, பேசலை அப்படின்னு போய் சொல்லி இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ரோஹிணி. என்னம்மா சொல்கிறீங்க, ரேவதி கார்த்தி கூட பேசிக்கிட்டு இருக்காளா, அன்னைக்கு சண்டை போட்ட மாதிரி பேசலாம். அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதாண்டி எனக்கும் புரியல, அவ என்னை நல்லாவே ஏமாத்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ரோஹிணி சொல்கிறாங்க, அம்மா கண்டிப்பா அவ அப்படி பண்றவே இல்லைம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவ எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டான். அவ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ இப்ப கூட அந்த டிரைவர் பையில தான் பார்க்க போயிருக்கா. அவ போயிட்டு வீட்டுக்கு வரட்டும், அவ வீட்டுக்கு வந்ததோட என்கிட்ட அவ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட ஈஸ்வரி பேசுறாங்க. ஈஸ்வரி இப்படி பேசுறதை கேட்டுட்டு ரோஹிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க என்ன. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா இன்னைக்கு அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ எனக்கு தெரியாம இன்னும் அந்த டிரைவர் பைய கூட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. நான் அம்மா கிட்ட அப்படி எதுவும் பேசல அப்படின்னு சொன்னேன். ஆனா அம்மாவுக்கு நம்ம 2 பேரும் மேலேயும் சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா நல்லாவே தெரியுது. இப்போ என்ன மாமா பண்றது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அத்தைக்கு சந்தேகம் வராம இருந்தாதான் ஆச்சரியமே. பரவாயில்ல, அத்தைக்கு சந்தேகம் வந்தது நல்லதுதான், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன மாமா அப்படி சொல்றீங்க, அம்மா வந்துட்டு சந்தேகப்பட்டா பெரிய பிரச்சனை ஆகிருமே மாமா. கண்டிப்பா வந்துட்டு நம்ம 2 பேருமே பிரிக்க தானே மாமா பார்ப்பாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த கும்பாபிஷேகம் மட்டும் முடியட்டும். கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நான் வீட்டுக்கு வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் கையில நான் தாலி கொடுத்தேனே, அந்த தாலியை நான் உன் கழுத்துல கட்டி வீட்டுக்கு கூட்டிடுவேனுவேன். ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே நிம்மதியா இருக்கு. ஏதாவது பிரச்சனையாகி நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு ஆரம்பத்துல எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா நீங்க இப்ப சொன்னதை கேட்ட பிறகுதான் எனக்கே இப்ப நிம்மதியா இருக்கு. சரிங்க மாமா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, ஒருவேளை அத்தையே உன்கிட்ட சந்தேகப்பட்டு கேட்டாலும் நீ வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க, சரியா. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, கண்டிப்பா அம்மா என்கிட்ட ஏதாவது கேட்டாலும் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ ரேவதி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுல எல்லாரும் நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, ஸோ கண்டிப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அம்மா கோவமா நிக்கிறாங்க. சரி, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரேவதி வந்துட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவர் பையில நீ போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.